நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய திருப்புலானி அப்படின்ற ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். அந்த ஊர்ல இருந்து லெப்ட்ல உள்ள போனீங்க அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவோட ரொம்ப முக்கியமான இடமான இன்றும் அழியும் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டையை தான் பார்க்க போறோம். இந்த கோட்டை யாரால கட்டப்பட்டது, எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படிங்கிறதையும், இந்த கோட்டையில் யார் யார் வசித்தார்கள் என்பதையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா ரொம்பவும் சுவாரஸ்யமான வீடியோ தான் இது. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு குறைஞ்சது ஒரு 10 சப்ஸ்கிரைபர் வந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் அழியும் நிலையில் உள்ள ஒரு கோட்டையை தான் பார்க்க போறோம். இந்த கோட்டையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 மனைவிகளுடன் ஒரு அரசர் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. இது எந்த ஆண்டில் கட்டப்பட்டது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா அழிவின் விளிம்பில் தான் இந்த கோட்டை இருக்கு. இந்த கோட்டையை சுத்தி நிறைய மரங்கள் இந்த கோட்டையை அழித்தே தீரும், இந்த கோட்டையை அழிக்காமல் பார்த்து கொண்டிருப்பேன் கங்கணம் கட்டி இங்க இருக்கக்கூடிய கரையான் புற்றுகளுமே அதிகமா காணப்படுது. அன்னைக்கு எவ்வளவு அழகா கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. ஆனா இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நிறைய இயற்கை சீற்றத்தினாலையும் மரங்களுடைய ஆக்கிரமிப்புனாலையுமே இந்த அரண்மனை நிறைய சிதிலம் அடைஞ்சிருக்கு. ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா அரண்மனைக்கு மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதவுகளுமே பேர்த்து எடுக்கப்பட்டிருக்கு. இங்க நிறைய விஷயங்கள் சிதைக்கப்பட்டிருக்குங்கிறது தான் உண்மை. இது எந்த சமஸ்தானத்துக்கு உட்பட்டது, அந்த சமஸ்தானம் சம்பந்தப்பட்டவங்க ஏன் இதை கைவிட்டாங்க அப்படின்றது தெரியல. இங்க பாத்தீங்கன்னா வாழ்ந்த அரசர் கிட்டத்தட்ட 21 மனைவிகளை திருமணம் பண்ணி இங்கேயே வச்சு வாழ்ந்ததாகவும் சரித்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் இது இன்னைக்கு ரொம்பவும் டேஞ்சரான பகுதி அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அந்த ராஜா பேர் என்ன, அவர் எத்தனை நூற்றாண்டு சேர்ந்தவர் அப்படின்னு தெரியல. ஆனா ரொம்ப முக்கியமா இந்த வீடியோல அதை பத்தி தான் ரொம்ப தெளிவா சொல்ல போறோம். இங்கேயுமே ஒரு புத்து இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா 4 அறைகள் கொண்ட அரண்மனை தான் இந்த அரண்மனை. எல்லாமே இடியும் தருவாயில் தான் இருக்கு. நாங்க கொடுத்து வச்சவங்க உங்களுக்கு இந்த அரண்மனையை எடுத்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு பாக்கியம் படைத்தவர்கள்னே சொல்லலாம். இந்த அரண்மனையை பத்தி கேள்விப்பட்டதுல இருந்து இந்த அரண்மனைக்கு போகணும்னு கிட்டத்தட்ட 3 மாசம் ட்ரை பண்ணி இப்பதான் அந்த அரண்மனையை போய் வீடியோ எடுத்திருக்கோம். இது போன்ற அரசர்களுடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நம்மகிட்ட நிறைய இருக்கு. நம்ம யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. நீங்க பார்க்கல அப்படின்னா கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சமணர்கள் படுத்த படுக்கைகளையும் அரசர்கள் வாழ்ந்த இடங்களையும் போட்டுட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீச்சல் குளம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு நீச்சல் குளத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா 4 வழி இருக்கு. இந்த 4 வழியிலுமே இருக்கக்கூடிய மனைவிமார்கள் இங்க குளிப்பதற்கு அந்த ராஜாவால் கட்டப்பட்ட ஸ்விம்மிங் பூல் நீச்சல் குளத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு அறையிலையுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வேர்கள் நிறைய இருக்கு. மரங்களே உள்ள கூடி முளைச்சிருக்கு. ஆனால் இந்த அரண்மனை ரொம்ப கம்பீரமா தான் இருக்கு. காரணம் இந்த மதில் சுவர்கள் ஒவ்வொன்றும் 3 அடி அகலத்துலதான் கட்டப்பட்டிருக்கு. அன்னைக்கு கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சுண்ணாம்பு, அது மட்டும் இல்லைங்க, சுண்ணாம்பு கூட சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா கருப்பட்டி பால், அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை வச்சுதான் கட்டியிருக்காங்க. இருந்தாலும் மரங்கள் எல்லாம் தனியாக வளராமல் இந்த அரண்மனையை சுத்தியும் அந்த சுவர்களையும் அரண்மனைக்குள்ள புகழுமே வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல இருந்த ஒரு நுழைவாயில் இல்ல. இங்கேயுமே பாத்தீங்கன்னா புத்துகள் புதுசா வளர்ந்துகிட்டே இருக்கு. அந்த ஊர்ல இருக்கவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அன்னைக்கு வாழ்ந்த ராணிகள் இன்னைக்குமே அந்த அரசரை மனமாற லவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மணல் ரொம்ப சாஃப்டா இருக்கு. இந்த மணல் அன்றைய காலத்துல இருந்து இன்றைய காலம் வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. இந்த மணலை நடந்து போகும்போது என்ன அறியாம ஒரு உற்சாகம் வந்தது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா மாடியுமே இருக்கு, படி கட்டியிருக்காங்க, எல்லாம் சிதைஞ்சு போயிருக்கு. அதனால நம்ம மேல ஏறி வீடியோ எடுக்க முடியல. மேல ஏறி ஒண்ணும் இல்லைன்னு ரிட்டர்ன் வந்துட்டோம்.
இங்க ஒரே ஒரு மரம் மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா மதில் சுவருக்கும் ராணிகள் அரண்மனைக்கும் ஊடால கூடி வளர்ந்துருக்கு. ஆனாலும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா புத்துகள் வந்து தனது கணவரை தேடி அன்று வாழ்ந்த மனைவிகள் ராணிகள் வந்து புத்து வடிவில் தேடிக்கிட்டு இருக்கிறதாக வந்து ஊர்க்காரங்க சொன்னாங்க. நிறைய புற்றுகள் இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அரண்மனையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் குறைஞ்சது 3 to 4 வாசல் இருக்கு. அந்த 4 வாசல்லையும் 3 பேர் வந்து இருந்ததாக சொல்றாங்க. இதுவுமே வந்து ஒரு நீச்சல் குளம். கிட்டத்தட்ட 4 நீச்சல் குளம் இருக்கு, 4 அறைகள் இருக்கு. இந்த 4 அறைகளிலுமே ராணிகளை வச்சு வாழ்ந்திருக்காரு. இன்னைக்கு ஒரு பொண்டாட்டியோட வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு. இந்த மனுஷன் எப்படி 21 மனைவிகளோட வாழ்ந்தாருன்னு தெரியல. எனவே அவர் வாழ்ந்தாரு, அதற்கான அடையாளம் தான் இது. இங்க பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் எடுக்க வர்றாங்க. கடைசியா ஒரு படம் எடுத்தப்போ வந்து நிறைய இடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஊர்ல இருக்கவங்க வந்து ரொம்ப சங்கடப்பட்டு சொன்னாங்க. படத்தோட பேரோ இயக்குனரோ நடிகரோ வந்து தெரியல. படம் எடுக்க வர்றவங்க பூரா யூனிட்டோட சேர்ந்து இடிச்சு விட்டு வேற போயிருக்காங்க. ஆனா அந்த இடிபாடுலையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த புத்து வந்து எந்த விதமான இடியும் இல்லை, எந்த விதமான சேதாரமும் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா பெரிய சைஸ்ல ஒரு பாம்பு சட்டையை தான் பார்த்திருக்கோம். ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். போக போக ரொம்ப ஆச்சரியங்கள் மிகுந்த ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. அது போக வந்து மனசு கசப்பான ஒரு விஷயமே நடந்திருக்கு. உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு கல் வந்து இருக்கு. இத வந்து குத்துக்கல்னு 4 சைடு வந்து வச்சிருப்பாங்க போல இருக்கு. ஸ்விம்மிங் பூல்லையே வந்து இது ஒண்ணுதான் கொஞ்சம் முழுமையா இருக்கு. ஆனாலும் மரங்கள் அடர்த்தியா இந்த கோட்டையை அழித்தே தீர்வேன் என கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தாலும், ஆனா கோட்டைக்கு உள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புற்றுகளுமே இருக்கு. இந்த புற்றுகளுடைய வைராக்கியம், அதனாலதான் வந்து இன்னும் அரண்மனை வந்து அழியாம இருக்கு அப்படின்னு ஊர் மக்கள் சொன்னாங்க. பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்க வரலாற்றின் மகத்துவம் தெரியாத மனிதர்கள் வந்து புத்து அழிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 புத்து வந்து சிதைக்கப்பட்டிருக்கு. 2 இடமும் பார்த்துட்டோம். பக்கத்துல ஒரு புத்து இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்லயுமே பாத்தீங்கன்னா புத்து வளர்ந்துட்டு தான் இருக்கு. இவங்க வந்து ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. இங்க இருக்கக்கூடிய ஆட்களுமே வந்து ஊடால ஏதாவது சேட்டை பண்ணிட்டே இருக்காங்க. இவ்வளவு நேரம் பார்த்த புத்தெல்லாம் மண்ணுல இருந்து வளர்ந்தது, இது வந்து உடைந்த பாறை மேலேயே வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து இந்த கட்டடம் இடிக்காம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு புத்துமே வந்து நமக்கு வந்து மேற்கோள் காட்டிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்விம்மிங் பூலும் பார்த்துட்டோம். இங்க வந்து மக்கள் நிறைய நடமாடுவாங்க போல இருக்கு. பஞ்சு நிறைய கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய வந்து நம்ம நெல்லோட வந்து பொக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. லவ்வர் பேர் எழுதி வச்சிருக்காங்க. என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் கிட்டத்தட்ட 70% இடிந்த நிலையில் உள்ள இந்த கோட்டையை கட்டியவர் யார் என்று தெரியுமா உங்களுக்கு? ராமநாதபுரத்தை அன்று ஆண்டு வந்த அரசர் செல்லத்தேவர் ராமநாத சேதுபதி அவர்களின் தங்கை மகனான சிவல் சேதுபதி என்று அழைக்கப்படும் அரசர் இளம் வயதிலேயே அரசராக மணிமுடம் சூடிக்கொள்கிறார். அவர் காலகட்டத்தில் தான் இந்த கோட்டை கிபி 1762 ஆண்டில் தாமோதர பிள்ளை என்னும் அவருடைய உதவியாளரின் துணையால் 21 மனைவிகளுக்கு இந்த கோட்டை கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. அவர் கட்டிய பிறகு 21 மனைவிகளை திருமணம் செய்து ரிவல்ஸ் சேதுபதி அவர்கள் இந்த கோட்டையில் தான் வாழ்ந்தார் என்பது அனைவராலும் அறியப்படாத ஒரு தகவல். இந்த அரண்மனையை நீங்கள் நேரில் கண்டு பார்க்க வேண்டும் என்று எண்ணினால் நீங்கள் திருப்புராணியிலிருந்து வந்து பள்ளப்பச்சேரி என்னும் ஊருக்கு செல்லும் வழியில் தான் தொடர்ந்து பயணித்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடத்தில் இந்த அரண்மனைக்கு வந்து சேரலாம். இந்த அரண்மனையை சுற்றியும் பனை மரங்களும் தென்னை மரங்களும் அதிக அளவில் விவசாயம் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் அந்த தென்னை மரமோ பனை மரமோ இங்கு எதுவும் இல்லை. இங்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசருடைய அரண்மனையில் நிறைய அரச மரங்களும் ஆலமரங்களும் தான் அதிகமாக இருக்கு.
இந்த அரண்மனையை காப்பதற்காக இன்றும் நிறைய மனைவிகளை கொண்ட அந்த அரசரை மிகவும் நேசித்த மனைவிகள் இன்றும் பார்த்தீர்கள் என்றால் முழுக்க முழுக்க நம்மளுடைய கரையான் புற்றுகள் தோற்றத்தில் வாழ்ந்து வருவதாக உள்ளூர்வாசிகள் அனைவரும் நம்மிடம் கூறினார்கள். நிறைய யூடியூப் சேனல்களில் இங்கு அதிகமாக நாகப்பாம்பினுடைய புத்துகள் காணப்படுவதாகவும் பெரிய அளவில் ராஜநாகங்கள் வாழ்வதாகவும் கதை கட்டி விட்டிருக்கிறார்கள். ஊரில் இருக்கும் மனிதர்கள் அடிக்கடி ஆடு மாடு மேய்க்கவும் விவசாயம் பண்ணிவிட்டு இங்கு வந்துதான் உணவு அருந்துவோம், ஓய்வெடுப்போம், அப்படி ஒன்றும் இதுவரை யாரும் பார்க்கவில்லை என்றுதான் சொன்னார்கள். நாங்கள் பார்த்த வரையில் ஒரே ஒரு பாம்பு சட்டை மட்டும்தான் இருந்தது. கதை கட்டினாலும் இந்த அரண்மனைக்கு இன்று பாத்தியப்பட்ட தலைமுறைகளுக்கு இந்த வீடியோ சென்றடைய வேண்டும். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோட்டையை புனரமைத்து நன்றாக பாதுகாக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. இது உங்களுக்கும் பண்டைய கால கட்டிடக்கலையையும் அரசர்களின் வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் என்றால் அனைவருக்கும் ஷேர் செய்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இப்ப நம்ம அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் பயணிச்சோம் அப்படின்னா சேதுக்கரை என்று அழைக்கப்படும் ஒரு பீச்சுக்கு தான் நாங்க போறோம். இப்ப நுழைஞ்ச உடனே கடலுடைய எல்லை ஆரம்பித்து விட்டது. இங்கு பாத்தீங்கன்னா பனைமரம் அதிகமாக விளைவதால் பனைமரத்தை பயன்படுத்தி நிறைய வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மீனவ மக்கள் பனைமரத்துடன் ஒன்று வாழ்வது ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. நாங்க நேரம் அங்க பார்த்துட்டு சேதுக்கரைக்கு போறோம். போற வழியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு பழைய கட்டிடம் இருந்தது. அது ராமநாதபுர அரசர் கட்டிய அன்னச்சத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கேயுமே நிறைய டூரிஸ்ட் வர்றாங்க. அவங்களுக்கு ஃபுட்டு விற்கிறதும் பழங்கள் விற்கிறதும் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு பக்கத்துல கோவில் இருக்கு, கோவில் தரிசனம் பண்ண முடியல. நாங்க வரும்போது நடை சாத்திருந்ததுனால நாங்க இந்த கடலை ரசிச்சு பார்த்துட்டு வந்தோம். இதுதான் சேதுக்கரை என்று அழைக்கப்படும் ஒரு பீச். இந்த பீச் பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் குளித்து நீராடி சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்தகனம் நடந்துட்டு இருக்கு. உள்ள போகாதீங்க அப்படின்னு நண்பர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஆடுகள் நிறைய மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு முள்ளு மரம் இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா குளிச்சுட்டு பழைய துணியை கழட்டி போட்டுட்டு புதுசா போட்டு போனீங்கன்னா கெட்டதெல்லாம் விலகி நல்லது நடக்கும் யாரோ சொல்லியிருப்பாங்க போல. குண்டக்க மண்டக்க பழைய துணியை கழட்டி போட்டு போயிருக்காங்க. அதுவும் ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா கடலுக்குள்ளேயுமே ஒரு சின்ன குன்று மாதிரியே துணிகள் நிறைய கிடக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அசுத்தம் கடல்ல பண்ணாதீங்க. கடல் வாழ் உயிரினங்கள் நிறைய பாதிக்கப்படும். நிறைய பேர் சொன்னாலும் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். நண்பர்களே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. பாய்.